இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுதில்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தராமல் வைத்திருப்பது கண்டனத்திற்குரியது. இந்த சூழலில் அந்த கோரிக்கையை இன்றைய கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். இதன் பிறகாவது இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக வழங்கும் என்று நான் நம்புகிறேன். வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பெரியார் பற்றி அவர் தொடர்ந்து குதர்க்கமாக பேசி வருகிறார். இது தேவையற்ற ஒரு சர்ச்சை. தமிழ்நாடு அரசியலை அவர் வேறொரு திசையை நோக்கி மடைமாற்றம் செய்ய விரும்புகிறார். அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்ன சொல்லிருக்காங்க? ரிசர்வ் பேங்க்ல சொல்லியிருக்காங்க அந்த நகை வைக்கிறதெல்லாம் இதெல்லாம் இருந்துச்சு. அது வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அதை வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணணும். நகை கடனா? நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி அண்மையிலே அறிவித்துள்ள வரையறைகள் வெகுவான பாதிப்பை எளிய மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ளது. அனைத்து தரப்பிலிருந்தும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு உருவாகி இருக்கிறது. ஆகவே ரிசர்வ் வங்கி அந்த வரையறைகளை திரும்பப் பெற வேண்டும். வழக்கம் போல நகைக்கடனுக்குரிய வரையறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஏற்கனவே நான் கருத்து சொல்லிட்டேன். அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இருக்கிறது என்பதை நான் சொல்வதற்கு காரணம் அவர்கள் உடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, உண்மையிலே அவர்கள் ஒட்டாமல் இருக்கிறார்கள் என்பதனால் சொல்லுகிறேன்.